ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண 5 வீடியோஸ்லையும் காசெட்டிவ் வேர்ப்ஸ் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நிறைய லாங் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணோம். டிவி ஷோஸ்லேருந்து அது ரிலேட்டடான நிறைய கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு வீடியோவில் நாம் மாடல்ஸ் ஹேவ் காசெட்டிவ் வேர்ப் ஹேட், அதாவது ஹேவ் பக்கத்தில் வரதுனால காசெட்டிவ் வேர்ப் ஹேவ் ஹேடுன்னு எழுதியிருக்கோம். ஓகே, ஷுட் ஹேவ் ஹேட், குட் ஹேவ் ஹேட், வுட் ஹேவ் ஹேட், someone do something, இல்லைனா should have had, would have had, could have had, something done. ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். இட்ஸ் கோன் பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இது கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், பட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்க போகுது. ஸோ அது ரிலேட்டடான டிவி ஷோ கிளிப்பிங்லேருந்து இன்றைக்கி நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். Maybe I should have had you write it with me. Maybe I should have had you write it with me. I should have had you write it with me. அதுதான் அந்த கிளிப்பிங்கில் சொன்னாங்க இல்லையா? ஐ ஷுட் ஹவ் ஹேட் யூ ரைட் இட் அப்படின்னா எழுதுகிற ஆக்ஷனை நான் உன்னை பண்ண வச்சுருக்கணும். ஷுட் ஹேவ் ப்ளஸ் V3னா ஒரு ஆக்ஷனை செஞ்சுருக்கணும். பட் இங்கே ஷுட் ஹேவ் ஹேட் காசெட்டிவ் வேர்ப் இருக்கிறதுனால உன்னை நான் செய்ய வச்சுருக்கணும். ஏதோ ஒரு விஷயத்தை, ஏதோ ஒரு ஆக்ஷனாக நான் உன்னை செய்ய வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஷுட் ஹேவ் ஹேட் யூ ரைட், ஹேவ் சம்ஒன் டூ. கரெக்டாக? ஸோ இங்கே காசெட்டிவ் வேர்ப் வந்து ஹேட் V3 ஃபார்மேட்டில் இருக்குது. சம்ஒன்ற இடத்துல யூ இருக்குது. டூ ஏதோ ஒரு வேர்ப் ஆக்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு இங்கே ரைட்டுன்னு இருக்குது. உன்னையும் என் கூட சேர்ந்து எழுத வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஐ ஷுட் ஹவ் ஹேட் யூ ரைட் இட் வித் மீ. ஆல்ரைட், ஸோ இது ஒரு சின்ன சென்டென்ஸ், பட் இதே மாதிரி லாங் சென்டென்சஸ் இப்போ ஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், காரை வாங்குறதுக்கு முன்னாடி என்னுடைய மெக்கானிக்கை வச்சு காரை செக் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ நான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கணும். என்ன விஷயம்னா செக் பண்ணியிருக்கணும். பட் செக் பண்ணுற ஆக்ஷனை நான் பண்ணாமல் வேற ஒருத்தரை வச்சு இந்த ஆக்ஷனை நான் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறேன். ரைட்? ஸோ வேற ஒருத்தரை வச்சு ஒரு ஆக்ஷனை செஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம காசெட்டிவ் வேர்ப் யூஸ் பண்ண போகிறோம். பட் இது வரைக்கும் நம்ம பார்த்த வீடியோஸில் காசெட்டிவ் வேர்பை சிம்பிளாக யூஸ் பண்ணோம். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், இந்த மாதிரி பேசிக்காக யூஸ் பண்ணோம். இங்கே மாடல்ஸ் ஹேவ் ப்ளஸ் V3ன்ற இடத்துல காசெட்டிவ் வேர்ப் ஹேவை V3 ஃபார்மில் ஹேடுன்னு யூஸ் பண்ணுறோம். ரைட்? ஸோ நான் என்னோட மெக்கானிக்கை வச்சு செக் பண்ணியிருக்கணும். ஐ ஷுட் ஹவ் ஹேட் மை மெக்கானிக் செக் த கார். ரைட்? எப்போ செக் பண்ணியிருக்கணும்? நான் காரை வாங்குறதுக்கு முன்னாடி, பிஃபோர் ஐ பாட் இட். ஐ ஷுட் ஹவ் ஹேட் மை மெக்கானிக் செக் த கார் பிஃபோர் ஐ பாட் இட். நான் காரை வாங்குறதுக்கு முன்னாடி என்னோட மெக்கானிக்கை வச்சு அதை செக் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ செக் பண்ணுற ஆக்ஷனை நான் பண்ணல. ஐ ஷுட் ஹவ் செக்ட் மை கார்னு சொல்லலை. ஐ ஷுட் ஹவ் ஹேட் மை மெக்கானிக் டூ சம்திங். ஹேட் மை மெக்கானிக் செக் த கார் பிஃபோர் ஐ பாட் இட். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவனுக்கு நேற்று அப்பாயின்மெண்ட் கிடச்சிருந்தா அவன் பல்ல சரி பண்ணியிருப்பான். ஓகே, ஸோ முன்னாடி நம்ம பார்த்த சென்டென்ஸில் இருந்த ஸ்ட்ரக்சர் ஷுட் ஹேவ் ஹேட் சம்ஒன் டூ சம்திங். ரைட்? ஸோ இங்கே இந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான மாடல் யூஸ் பண்ண போகிறோம். மாடல் ஹேவ் ஹேட் சம்திங் டன். ஓகே, ஹேவ் சம்ஒன் டூ சம்திங்னா ஒருவரை ஒரு செயலை செய்ய வைப்பது. ஹேவ் சம்திங் டன் அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்ய பெறுவது, வேற ஒருவர் மூலம் வேற ஒருவரால் ஒரு விஷயத்தை செய்ய பெறுவது. பட் இங்கே பல்ல அவன் சரி பண்ணுறானா? கிடையாது. பல்ல சரி பண்ணுறதுனாவே டென்டிஸ்ட் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்? ஹீ would have had his tooth fixed. would have had his tooth fixed. have something done. ஹேவ்ன்ற இடத்துல ஹேட் இருக்குது. would have பக்கத்தில் காசெட்டிவ் வேர்ப் ஹேவ் எழுதும் போது V3 ஃபார்மில் ஹேடுன்னு எழுதிக்கிறோம். அண்ட் சம்திங்ன்ற இடத்துல ஹிஸ் டூத்துன்னு இருக்குது. V3 ஃபார்மில் ஃபிக்ஸ்ட் இருக்குது. ஓகே, he would have had his tooth fixed if he had gotten the appointment yesterday. அவனுக்கு நேற்று அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருந்தா. if he had gotten the appointment yesterday. ஓகே, ஸோ இதில் என்ன ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம்? would have had something done அப்படின்னு பார்த்தோம். ஒரு செயலை செய்யப்பட்டிருப்பேன், செய்யப்பட்டிருக்கலாம். நான் ஒரு விஷயத்தை செஞ்சு வாங்கியிருப்பேன், வேற ஒருத்தர் மூலமாக அந்த விஷயம் நான் செஞ்சுருப்பேன், எனக்கு அது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஆல்ரைட், தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். எனக்கு முதல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருந்தா என்னோட பாஸால் இந்த ப்ராஜெக்டை என்னை எடுக்க வைக்க முடிஞ்சிருக்காது. ஸோ என்னோட பாஸால் என்ன இந்த விஷயத்தை செய்ய வைக்க முடிஞ்சிருக்காதுன்னு சொல்கிறோம். கரெக்டாக? செய்ய வைக்க முடிஞ்சிருக்கும், என்ன அவர் அந்த வேலையை செய்ய வச்சுருப்பாரு. கரெக்ட்? அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஹீ குட் ஹாவ் ஹேட் மீ டூ இட். கரெக்டாக? குட் ஹாவ் V3 ஃபார்மில் ஹேட் இருக்குது. சம்ஒன் டூ. கரெக்ட்? குட் ஹாவ் ஹேட் மீ டூ இட். டூன்ற இடத்துல இங்கே என்ன சொல்கிறோன்னா எடுக்க வைக்கிறது. என்ன எடுக்க வைக்க முடிஞ்சிருக்கும், முடிஞ்சிருக்காதுன்னு சொல்ல போகிறோம். ரைட்? ஸோ குட் ஹாவ் ஹேட் மீ டேக் அப் த ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்க. இதை நெகட்டிவ்ல எப்படி சொல்கிறது? மை பாஸ் couldn't have had me take up the project. எப்போ எடுக்க வைக்க முடிஞ்சிருக்காது? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருந்தா. முதல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருந்தா. இஃப்
ஐ வாசன்ட் இன்ட்ரெஸ்டட் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். முதல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவரால் என்னை இந்த விஷயத்தை செய்ய வச்சிருக்க முடிஞ்சிருக்காது. ஓகே, இஃப் ஐ வாசன்ட் இன்ட்ரெஸ்டட் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் மை பாஸ் couldn't have had me take up the project. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே என்ன ஸ்ட்ரக்சர்? மாடல் have had someone do something, ரைட்? ஸோ மாடல்ன்ற இடத்துல could யூஸ் பண்ணியிருக்கோம். அதை நெகட்டிவில் couldn't have had someone do. someoneன்ற இடத்துல me இருக்கு, doன்ற இடத்துல take upன்னு இருக்கு. ஓகே, ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்க. நேற்று நீ என் ஆஃபீஸ்க்கு வந்தப்போவே நான் என்னோட அசிஸ்டண்ட்டை உங்ககிட்ட இருந்த பணத்தை வாங்க வச்சிருக்கணும். ஓகே, நேற்று நீ ஆஃபீஸ்க்கு வந்தப்போ நான் ஒருத்தரை வச்சு இந்த வேலையை செஞ்சுருக்கணும்னு சொல்கிறோம். என்ன விஷயம் சொல்கிறோம்? என்னோட அசிஸ்டண்ட்டை பணத்தை வாங்க வச்சிருக்கணும். ஸோ வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன மாடல் யூஸ் பண்ணலாம்? ஷுட் யூஸ் பண்ணலாம். கரெக்டாக, ஐ ஷுட் ஹவ் ஹேட் மை அசிஸ்டண்ட் கெட் த மணி ஃப்ரம் யூ. ஹாவ் சம்ஒன் டூ. ஹாவ்ன்ற இடத்துல V3 ஃபார்மில் ஹேட் இருக்குது, சம்ஒன்ற இடத்துல மை அசிஸ்டண்ட் இருக்குது, டூன்ற இடத்துல கெட் இருக்குது. கரெக்ட், கெட் த மணி ஃப்ரம் யூ when you came to the office yesterday. நேற்று நீ ஆஃபீஸ்க்கு வந்தப்போவே. ஓகே, I should have had my assistant get the money from you when you came to the office yesterday. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் எக்ஸாம்பிள் அண்ட் ஒரு டிவி ஷோ கிளிப்பிங் அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். மேனேஜரால் நேராக போக முடியாததுனால அவர் தன்னோட எம்ப்ளாயீஸில் ஒருத்தரை அந்த மீட்டிங்க்கு ப்ரொப்போசலை பற்றி தெரிஞ்சுக்க போக வச்சிருப்பாரு, இல்லை போக வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த இடத்துல நாம் கெஸ் பண்ணுறோம், அதனால் கெஸ்ஸிங்க்கு உண்டான மைட்ன்ற மாடல் வேர்பை யூஸ் பண்ணலாம். மாடல் ஹேவ் ஹேட் சம்ஒன் டூ இந்த ஸ்ட்ரக்சரில் ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, மேனேஜரால் நேராக போக முடியாததுனால இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி சொல்லலாம் இதை? சின்ஸ் த மேனேஜர் couldn't go in person. நேராக போக முடியாததுனால சின்ஸ் த மேனேஜர் couldn't go in person அவர் என்ன பண்ணார்? எம்ப்ளாயீஸில் இருந்து ஒருத்தரை போக வச்சிருப்பாருன்னு சொல்கிறோம். ஓகே, மேனேஜர் had someone do. கரெக்டாக, பட் இங்கே போக வச்சிருப்பாருன்னு கெஸ் பண்ண போகிறோம். அதனால் வெறும் had மட்டும் சொல்லாமல் might have had someoneன்ற இடத்துல one of the employeesன்னு சொல்ல போகிறோம். டூன்ற இடத்துல கோன்னு சொல்ல போகிறோம், போக வச்சிருப்பாரு. கரெக்டாக, ஸோ த மேனேஜர் might have had one of his employees go to the meeting. எதுக்காக போக வச்சிருப்பாருன்னா ப்ரப்போசலை பற்றி தெரிஞ்சுக்க, டு நோ அபவுட் த ப்ரப்போசல். ஸோ இந்த மேனேஜருக்கு எப்படி இந்த ப்ரப்போசலை பற்றி தெரிஞ்சுது? இந்த மீட்டிங் அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டும்தானே இது தெரியும், அவர் நேராக வரலையே. ஸோ அவரால் நேராக வர முடியாததுனால அவரோட எம்ப்ளாயீஸில் ஒருத்தராக அவர் போக வச்சிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் கெஸ் தான் பண்ணுறேன் இல்லையா? ஸோ சின்ஸ் த மேனேஜர் couldn't go in person, he might have had one of his employees go to the meeting to know about the proposal. இப்போ இந்த கான்டெக்ஸ்ட்டும் ஸ்ட்ரக்சரும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதே ஸ்ட்ரக்சரில் இருக்கிற மாதிரி ஒரு டிவி ஷோ கிளிப்பிங் பார்ப்போம். If I had known he was going to really leave, then I would have had him teach me this stuff while he was still here. If I had known he was going to really leave, then I would have had him teach me this stuff while he was still here. Alright, இதில் பாருங்க. If I had known he was going to really leave, அவர் உண்மையிலேயே போகிறாரு, கிளம்ப போகிறான்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா. ஓகே, if I had known he was going to really leave, then I would have had him teach me this stuff. இதில் என்ன சொல்ல வராங்க? would have had someone do. கரெக்ட், would have had him அவரை எனக்கு டீச் பண்ண வச்சிருப்பேன், இந்த விஷயத்தெல்லாம் அவரை எனக்கு டீச் பண்ண வச்சிருப்பேன். while he was still here அப்படின்னு ரொம்ப கோவமாக அவங்க சொன்னாங்க இல்லையா? அவர் இங்கே இருந்தப்பவே இதெல்லாம் அவரை எனக்கு டீச் பண்ண வச்சிருப்பேன். நான் டீச் பண்ணியிருப்பேன்னு சொல்லலை, அவர் டீச் பண்ணியிருப்பாருன்னு சொல்லலை, அவரை நான் டீச் பண்ண வச்சிருப்பேன். I would have had him teach me this stuff. இந்த விஷயத்த அவரை எனக்கு நான் கற்றுக் கொடுக்க வச்சிருப்பேன். அவர் உண்மையிலேயே போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா அவர் இங்கே இருக்கும் போதே இந்த விஷயத்தை எனக்கு அவரை சொல்லிக் கொடுக்க வச்சிருப்பேன் அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி புரிஞ்சுது? இதில் ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தாலும் ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ். Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.